தமிழ்நாடு பிஜேபிக்கு வேக்கன்சி இருக்குது, இவர் இல்லை அப்படின்னு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது குறித்து டெல்லி மேலிடம் விருப்பம் தெரிவிக்கவில்லை என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். நான் ஒரு விஷயம், I have been continuously an office bearer of BJP since 1991. 93லேருந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி, ஸ்டேட் கோர் கமிட்டிலையும் இருக்கேன். கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன். நான் இன்னி வரைக்கும் பேசினதில்லை. ஈவன் யூ நோ வெல். காரணம் என்னன்னு சொன்னால், இட் இஸ் தி டொமைன் ஆஃப் ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு. அவங்க குதிங்கன்னா குதிப்போம், அதுதான் எங்களோட அதிகாரம். கூட்டணி பற்றி நாங்கள், ஆனால் எங்களோட கருத்து என்னங்கிறத எங்கள் நேஷ்னல் லீடர்ஷிப்கிட்ட சொல்லுவோம். பட் நாட் த்ரூ யூ சர்டன்லி. நான் என்ன சொல்கிறேன், யார் வேணால் சந்திப்போம் சார். நான் என் வீட்டுக்கு கம்யூனிஸ்ட் லீடர்ஸ், காங்கிரஸ் லீடர்ஸ், டிஎம்கே லீடர்ஸ் எல்லாரையும் தான் கூப்பிட்றேன். அவங்க நான் போய் நேராக போய் வீட்டில், அவங்க வீட்டில் கூப்பிட்றேன், அவங்க என் வீட்டுக்கு வராங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இறுதியாக டிசிஷன் அறிவிக்கிறதுங்கிறது பார்ட்டியுடைய நேஷ்னல் லீடர்ஷிப். சார் என்ன சொல்கிறேன், நல்லது தானே. இப்போ எனக்கே நாளைக்கு நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, டோன்ட் ஜஸ்ட் ட்ரை டு சீட் தி தமிழ்நாடு பப்ளிக்னு ஸ்டாலின் அவர்களே நேராக போய் பார்க்க மாட்டேன்னா பார்ப்பேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அவரையே நான் பார்க்கல. தமிழக தலைவர் மாற்றம் குறித்து பல்வேறு அதை யார் டிசைட் பண்ணணும்? உங்க சப்போர்ட்டர்ஸ்லாம் நினைக்கிறாங்க சார், நீங்க வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதாவது தமிழ்நாடு பிஜேபிக்கு வேக்கன்சி இருக்குது, இவர் இல்லை அப்படின்னு நத்தாஜி சொன்னாரா, இல்லை அமித்ஷாஜி சொன்னாரா? ஏன் சார், அந்த ரூமில் இருந்ததை 4 ஏடிஎம்கே லீடர்ஸ், அமித்ஷாஜி, இவங்க 5 பேரும் பேசாத விஷயத்தை இங்கே டிவியில் உட்காந்துட்டு, யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு டெய்லி மணிக்கணக்காக பேசிகிட்டே இருந்த அர்த்தமில்லாத பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.